29/7/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி ஆல் போர்டு எடுத்து நம்ம 3 டிஜிட்டல் வரைக்கும் எடுக்கிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்கள், நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்க்கலாம். 29ஆம் தேதி பார்க்குறதுக்கு முன்னாடி 28ஆம் தேதி பாருங்கள், டியர் 1 மணி 6 மணி ஆல்சோ பிளைன் தான் சொல்லி கொடுத்துருக்குறோம். 039 நம்ம ஆல் போர்டு கொடுத்துருக்குறோம். சரிங்களா? 28ஆம் தேதி பாருங்கள் 039 கொடுத்துருக்குறோம். 1 மணிக்கு பாருங்கள் 380. சரிங்களா? 03 வந்துருச்சு, 8 வந்துருச்சு. சரிங்களா? 6 மணிக்கு பாருங்கள் 074 0 வந்திருக்குது, 4 வந்திருக்குது, 7 நம்ம கொடுக்கல. ஓகேங்களா? 8 மணிக்கு பாருங்கள் 483 அழகாக வந்திருக்குது. நம்ம கொடுத்ததில் 2 டிஜிட்டல் பாருங்கள் 03ங்கிறது பாஸ் ஆகிருக்கும். நான் சொல்லும் போதே சொல்லி தான் கொடுத்தேன். 03 எடுத்திங்கன்னா 3 0 வைங்க அப்படின்னு. அப்படி வச்சுருந்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு வைங்கன்னு சொல்லியிருந்தேன். அழகாக பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் 08 80 வச்சுருந்தீங்கன்னா இதுவும் பாஸ் ஆகிருக்கும். நம்மளுக்கு இதில் 3 செட்டு பாஸ் ஆகிருக்குது. பாக்ஸில் கொடுத்ததில் பாருங்கள், பாக்ஸில் வந்து 2 செட்டு பாஸ் ஆகிருக்கும். 80ங்கிற நம்பர் 2 செட்டு நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்துடலாமா? 29ஆம் தேதி பாருங்கள், அதே மாதிரி தான் நம்ம ஆல் போர்டு நம்பர் எடுத்து அதுக்கு பவர் நம்பர் எடுத்து 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் கொடுக்குறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149 கேரளா மற்றும் டியர் புக்கிங் போடணுமா, டிக்கெட் போடுறதுக்கு உண்டான நம்பர். சரிங்களா? 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர் 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். புக்கிங் போடணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 917 இருக்குது நம்ம கெஸ்ஸிங்கில். சரிங்களா? 9க்கு பவர் 4, 1க்கு பவர் 6, 7க்கு பவர் 2. இந்த ஆல் போர்டு விளையாடுற நண்பர்கள் 3 ஷோக்கும் சேர்த்து கொடுக்குறேன். நீங்கள் 1 மணிக்கு எடுத்தாலும் சரி, 6 மணிக்கு எடுத்தாலும் சரி, உங்கள் கெஸ்ஸிங்கில் பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கு அந்த மாதிரி வரும்போது 9 வச்சிங்கன்னா 4 வைங்க கண்டிப்பாக. சரிங்களா? அப்போ ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். 1 வச்சிங்கன்னா 6 வைங்க, ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். 7 வச்சிங்கன்னா 2 வைங்க. அதுக்காக தான் நம்ம அப்படி சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? ஆல் போர்டு விளையாடும் போது நம்ம அதுக்குண்டான பவரையும் வச்சிடணும். 2 நம்பர் ஆல் போர்டுக்கு வைக்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? ஏபிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்போவும் ஒரு 3 செட்டு வரைக்கும் பாஸ் ஆகும் கண்டிப்பாக. சில நேரத்தில் ஒரு செட்டு மட்டும் பாஸ் ஆகும். சரிங்களா? நம்ம கொடுக்குறது 9 செட்டு மொத்தம். சரிங்களா? 3 ஷோக்கும் சேர்த்து கொடுக்குறதுனால 9 செட்டு வரைக்கும் கொடுக்குறோம். இதில் வந்துட்டு 91ன்னு எடுத்திங்கன்னா உங்கள் கணிப்பில் 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ வந்துச்சுன்னா ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைங்க. 19ன்னு ஒன்று வைங்க, 91ன்னு வைங்க, ஆல் போர்டுக்கு வைங்க. சரிங்களா? 17 எடுத்தாலும் 71ன்னு ஒன்று வைங்க. சரிங்களா? 79 எடுத்தாலும் 97ன்னு ஒன்று வைங்க. 46 எடுத்தாலும் 64ன்னு ஒன்று வைங்க. அதே மாதிரி தான் கீழே இருக்க செட்டுக்கும் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைக்கணும். ஒரு நேரத்தில் நம்ம கொடுக்குற மாதிரி அப்படியே அடிப்பாங்க, சில நேரம் அப்படியே மாறி வரும். 74ன்னு வச்சோம்னா 47ஆகவும் மாறும். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன், கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். அதை மறக்காமல் செஞ்சுருங்க. அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? 3Dயை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாக்ஸு தான். 6 செட்டு 3 ஷோக்கு சேர்த்து நீங்களும் இதில் கெஸ்ஸிங் பண்ணி வைக்கலாம். ஃபுல் வின்னிங்கே வரும். இதில் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், நம்மளுக்கு என்ன வந்துருக்குது, நேற்றுக்கு 380 1 மணிக்கு இங்கே பாருங்கள் 380 கொடுத்துருக்குறோம். சரிங்களா? 6 மணிக்கு 07 வந்ததுனால ஃபுல் வின்னிங் வராது. 04 நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? 483 பாருங்கள் 483. சரிங்களா? இதுக்காக தான் நீங்களும் இதில் கெஸ்ஸிங் பண்ணி நானும் கொடுத்துருக்குறேன். சப்போஸ் நீங்களும் கெஸ்ஸிங் பண்ணி எடுக்கணும்னா இதிலேருந்து எடுக்கலாம், ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 912 467 967 412 916 917. சரிங்களா? ஒரு 6 செட் இருக்கும் மொத்தத்தில். எல்லாமே பாக்ஸுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஏன்னா எப்போவுமே நம்ம கொடுக்குறது பாக்ஸுன்னு தான் கொடுப்போம். நீங்கள் பாக்ஸாக போட்டாலும் சரி, இல்லை மாற்றி வச்சு ப்ளே பண்ணாலும் சரி, இதில் நான் கொடுத்துருக்கிறது தான் வரும்னு சொல்லி கிடையாது. நீங்களும் இதில் கணிச்சு வச்சிங்கன்னா ஒரு நல்ல கணிப்பாக எடுத்துக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன் பாருங்கள். சரிங்களா? நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணி பாருங்கள். சி போர்டுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஷோக்கும் நம்ம ஒரு கணிப்பை கணிச்சிக்கணும். மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா நீங்கள் அதை செட் பண்ணி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வின்னிங் கிடைக்கும். ஈஸியாவது வின்னிங் வாங்கிடலாம் கண்டிப்பாக. அதை பார்த்து விளையாடுங்க. சரிங்களா? எப்போவுமே அது நான் மட்டும் கொடுக்குறது தான் வரும்னு கிடையாது. இதில் நம்ம ஒரு பேட்டர்ன் பிரகாரம் இதில் எடுக்கும்போது இதிலேருந்து வின்னிங் வரும். ஆனால் நம்ம எடுத்து வைக்கணும். நம்ம சேனல் ஒரு 1000 பேர்கிட்ட பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு 100 பேராவது கரெக்டாக வச்சிங்கன்னா வரும். சரிங்களா? ஏன்னா என்னால் ஒரு ஆளால் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது.
கரெக்டாக வச்சிட முடியாது. நீங்களும் ஒவ்வொருத்தரும் செட் பண்ணிங்கன்னா ஒரு அழகான வின்னிங் வாங்கலாம். அதனால தான் நம்ம இப்படி சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? நம்மளுடைய சேனலில் நம்ம கெஸ்ஸிங் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஆர் கெஸ்ஸிங் ஒரு அருமையான கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? என்னுடைய கமெண்ட் பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? டிக்கெட் போடணுமா இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. சரிங்களா? நாளைக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.